Housing and Construction presents Jain's Anushri, Navalur from 58 lakhs onwards. அக்னி நட்சத்திரம் தொடங்க இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய நிலையில் கோடை வெயில் சுட்டரித்து வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தால் வெப்ப அலை ஏற்படக்கூடும் என எச்சரித்திருக்கக்கூடிய சுகாதாரத்துறை ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப முடக்குவாதத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெப்ப அலை என்றால் என்ன, அதனால் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக்கிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கோடைக்காலத்தின் உச்சபட்ச நிலையான அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் வெயில் சதமடித்து வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தால் பகல் நேரங்களில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்களின் பல்வேறு நகரங்களிலும் வெப்ப அலை பாடாய் படுத்தி வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்திருக்கிறது. ஒரு இடத்தின் வெப்பநிலை கடந்த காலங்களில் பதிவான சராசரி வெப்பநிலை அளவை விட கூடுதலாகும் போது ஏற்படும் வெப்ப தாக்கமே வெப்ப அலை என அழைக்கப்படுகிறது. அந்த வெப்ப அலை இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலும் உருவாகக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. வெப்ப அலை மிகுந்த நாட்களில் வெயிலில் செல்வோருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப முடக்குவாதம் ஏற்படலாம் என கூறும் மருத்துவர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படும் நபர் கோமா வரைக்கும் செல்ல வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளனர். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட இணை நோய்களால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெயிலில் செல்லும் போது திடீரென உடலில் நீர்ச்சத்து குறைந்து ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கும் நரம்பியல் மருத்துவர் பிரபாகரன், திடீரென ஒருவித குழப்பம், உடல் சோர்வு ஏற்படுவது ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான அறிகுறி என்கிறார். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது உடம்புல எந்த ஆர்கனை வேணாலும் பாதிக்கலாம். முக்கியமா இப்போ பிரெயினோட கனெக்ஷன்ஸை பாதிக்கலாம். டைரக்டா ஹீட் அதிகமாகும் போது பிரெயினோட கனெக்ஷன்ஸ் பாதிக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம், இல்ல டிஸ்ஓரியன்டா இருக்கலாம், இல்ல ஒரு கோமா ஸ்டேஜுக்கே போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கிட்னி அஃபெக்ட் ஆகலாம் ஹைட்ரேஷன் இல்லாதனால, இல்ல லிவர் அஃபெக்ட் ஆகலாம், மசில்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், ஸோ சீஷர்ஸ் வரலாம். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படலாம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல ஹைட்ரேட்டடா இருக்கிறது அவசியம். ரெண்டாவது, அந்த உச்சி வெயில் டைம்ல வெளியில போகாம இருக்கிறது முக்கியம். அதுவுமே அந்த ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் அவங்க இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டியிருக்கு. வருமுன் காப்பதே சிறந்தது என கூறும் மருத்துவர் பிரபாஸ், பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்தாலே இந்த பாதிப்பில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் அடிக்கடி தண்ணீர் குடிப்பதும் நீர்ச்சத்து உள்ள பழங்களை எடுத்துக்கொள்வதும் நல்லது என கூறும் மருத்துவர்கள் ஐஸ்கிரீம், பழச்சாறு மற்றும் குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். ஃப்ரூட் ஜூஸஸ்ங்கிற போது அதுலேயும் சுகர் அதிகமாக இருக்கும். பெட்டர் ரா ஃப்ரூட் எடுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா சுகர் இல்லாமல் ஃப்ரூட் மட்டும் ஒரு ஜூஸ் பண்ணுறதுல ஓகே தான். பட் சுகர் இஸ் அன் எனிமி. ட்ரை டு அவாய்ட் தட். மொத்தத்தில் வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பில் இருந்து எஸ்கேப் ஆகவும் சிறந்த தீர்வு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதுதான். ஆம், பகல் நேரத்தில், அதாவது 11 மணியில் இருந்து பிற்பகல் 4 மணி வரை வெயிலுக்கு வெளியே தலை காட்டாமல் இருந்தாலே போதும். பாடாய்படுத்தும் இந்த வெயிலில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். Jain Housing and Construction presents Jain's Anushri, Navalur from 58 lakhs onwards.